ஸ்ட்ரைட்டா சிஎம் தான். புதுசா கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. நீங்க இப்ப யார சொல்றீங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி அவருடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் அப்படிதான் போஸ்டும் ஓட்டியிருக்காங்க. ஏன் இந்த இடைத்தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் வர வருது, அதுல எல்லாம் நோ சான்ஸா? நீங்க சொன்ன மாதிரி யார் புதுசா அரசியலுக்கு வந்தாலும் ஸ்ட்ரைட்டா சிஎம் தான் அவங்களோட கண்ணுக்கு படும். ஆமா, இப்ப வேற நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால எதுக்கியா வம்பு அப்படிங்கிற மாதிரி அறிக்கையை வெளியிட்டாரு போல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஆமா, பொதுவா வந்து மதுரையில வந்து அவருடைய ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் கிரியேட்டிவா தான் வந்து போஸ்டர் எல்லாம் ஒட்டுவாங்க. அப்படிதான் இங்கேயும் போஸ்டர் ஓட்டி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து ரியாக்ட் பண்ணிருப்பாரு போலவே விஜயோட அபிமானி அப்படின்லாம் சொன்னதுக்கு. ஆமா, அவர் வந்து வேற யாரும் இல்ல, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்கள் தான். அவர் வந்து கொஞ்சம் ஷை ஆயிட்டாரு விஜய் பத்தி சொன்ன உடனே. தனிப்பட்ட முறையில் இளைஞர் புரட்சி தலைவர் கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை, அதை அதுக்காக பாராட்டினேன். அப்படி இருக்கிறவரு வந்தா வந்துட்டு போட்டுமேங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காரு. ஆமா, அவர் அரசியலுக்கு வரல, எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது பேசினா அந்த ட்விட்டர் வீடியோ டெலீட் பண்ண கதை ஆயிருன்னு சொல்லிட்டு போதையா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். இது என்னுடைய குணபலம், என்னுடைய குணத்தை சொல்றேன், என்னுடைய குணத்துல சொன்னேன் நான். இவ்வளவு பேசினாரே விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வருவாரா இல்ல வரமாட்டாரா, இல்ல இவங்க வந்து அவங்க கூட்டணிக்கு போவாரா இல்ல போக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீ மரட்டும் தலைவரே, களத்துக்கு வந்து அவருடைய கொள்கை, அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அதிமுக யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சிருக்காது. எப்பவுமே இதுவரைக்கும் வச்சதில்லை. அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய. இந்த விஷயத்தை வந்து செல்லூர் ராஜ் அவர்கள் எங்கிருந்து பேசுறாரு? மதுரையில எம்எல்ஏ நிதிக்கு கீழே ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. அங்கதான் இந்த விஷயத்தை எல்லாமே பேசுறாரு. ஆரம்பத்துல தன்னோட ஒய்ஃப் கூட வந்து நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அரசியல் அப்படின்னு ஆரம்பிச்சதையும் வேணாம் தனியா நீங்க அந்த பக்கம் போங்க அப்படிங்கிறாரு. அந்த இடத்துக்கு பதிலா வேற ஒருத்தர் வந்து வர்றாரு. ஏன்னா அரசியல்லாம் காரசார இருக்கும், அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தள்ளி போக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அரசியலை பத்தி பேச தொடங்குறாரு. விக்கிரவாண்டி தேர்தல் அதிமுக வந்து போட்டியிடாத கொடுத்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நீங்க புறமுதுகு காட்டி ஓடிட்டீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து எப்பயுமே அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி பொதுவாகவே வந்து தேர்தல் கண்டு அஞ்சுவது கிடையாது. பயம்லாம் எங்களுக்கு கிடையாது. திமுக மேல எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஏன்னா திமுக வந்து ஏதாவது இந்த ரோபோ இறக்குறேன் அதை இறக்குறேன்னு விஞ்ஞான ரீதியா ஏதாவது அறிவியல் வளர்ச்சியில புதுசா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இந்த ரோபோ இப்ப இந்த ரோபோட் வந்து என்னன்னா அதே பரிமாறுதான். இப்ப என்னன்னா குடும்ப ஃபேமிலிங்க கிறிஸ்த மொத்தம்லாம் கொடுக்குதா? மனைவி தொந்தரவே இல்லாம இருக்கின்ற வெளிநாட்டுலாம் அப்படி ஒரு பொம்மையை வாங்கி ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது பாட்டு சொன்னதை செய்யுது. இப்ப ஹோட்டல்லையும் அது மாதிரி அது மாதிரி திமுக தேர்தலுக்கு செல்வா, தேர்தலுக்கு புது கண்டுபிடிப்பா. இது எப்படி மக்களை ஏமாற்றி எப்படி மக்களை வந்து மயக்கி ஓட்டு போட வைக்கலாம். சயின்டிஸ்ட் சயின்ஸை பத்தி பேசுறாரு. ஆக்சுவலா வந்து இவர் ஒரு சயின்டிஸ்ட் இல்ல அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால இவர் வந்து ரோபோ பத்தி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கா. அதோட ரோபோக்கு ஒரு புது விதமான ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாரு. சசிகலா அவர்கள் அதிமுகவை மறுபடியும் ஒருங்கிணைப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு செல்லூர் ராஜ் அவர்கள் எதுவும் பிடி கொடுத்து பேச மாட்டாரு. அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. சொல்றது அல்ல, அவங்க சொல்றது வேற. அவங்க 1000 சொல்லலாம். எங்க பொதுச் செயலாளர் கரெக்டா சொல்லிட்டா, எங்க துணை பொதுச் செயலாளர் விவரமா சொல்லிட்டாரு. நீ அதை போய் நீங்க அதை கேட்டீங்கன்னா நீங்க அதுல தான் போடுங்க. ஒருவேளை அதை பத்தி பேசினா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அப்படிங்கறக்காக வந்து பின் வாங்கிட்டாரோ. அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் குறித்தும் பேசினதுக்கும் பெருசா எதுவும் பிடி கொடுக்கலையே. ஆமா, ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீங்க வந்து ஜெயிச்சிட்டு இருந்தீங்க, அவர் போனதுக்கு அப்புறம் தோத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் அவர் இருக்கும்போது தோல்வி அடைஞ்சிருக்கோம்ல 2019. அவர் போனதுக்கு அப்புறம் தோக்குறோம். இல்ல அப்பவும் தோத்தோம்ல. அது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் விமர்சனத்துக்கு வரல. கேட்ட கேள்வி என்னமோ சசிகலா அவர்களை பத்தியும் ஓபிஎஸ் அவர்களை பத்தியும் டிடிவி தினகரன் அவர்களை பத்தியும். ஆனா இவர் சொல்ற பதில் எல்லாமே டிஎம்கே அகைன்ஸ்டா தான் இருக்கு. எங்களை பொறுத்த அளவுக்கு திமுக தான் எங்களுக்கு எதிரி. அதுல மாற்று கருத்து எதுவும். இப்போ கூட நான் சொல்றேன், அவங்களோட மெயின் எதிரி டிஎம்கே தானே. அதனாலதான் வந்து ஃபுல்லா அவங்கள பத்தியே பேசியிருக்காங்க, இவங்களை எல்லாம் கண்டுக்காம. புதுசா ஒரு எதிரி ஆட் பண்ணிருக்காங்களே பாஜக. அதிமுக பொறுத்த நிரந்தரமான எதிரி திமுக தான், வேற யாரும் கிடையாது. இப்ப சேர்த்திருக்கோம். ஆமா, பாஜக தான் இப்ப ரீசெண்டா எதிரி லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்காங்க போல. ஏன்னா இப்ப என்னதான் அண்ணாமலை அவர்கள் இருந்தாலும் இல்ல வேற யார் இருந்தாலுமே பாஜக வந்து தமிழ்நாட்டுல வளர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. பாரதிய ஜனதா ஒன்றும் வளர்ந்தது மாதிரி இல்ல. அது குட்டை தான். அது குட்டை தான், அளவு குட்டை தான். தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு, என்னன்னா பேசினாரு. ஒரிசால போய் என்ன சார், இந்த ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார்.
இந்த இடத்துல தான் நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். அவர் பிஜேபி பத்தி பேசும்போது பக்கத்துல கொண்டு டக்குன்னு தலை தொங்க போட்டாரு. ஒருவேளை அவர் பாஜக கூட்டணியும் அதிமுகவும் இருக்கணும்னு விரும்புறாரோ என்னமோ, அதத்தான் அவரும் கேக்குறாரு. அதுக்கும் அவரு என்னென்னமோ சொல்லி மழுப்புறாரு. என்னன்னு என்ன நீங்க போர் அடிக்குதா? தலைவர் கீழே தலையை போட்டாரு. என்ன வேற எதுவும் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல மோடிஜி தமிழ அங்க போய் ஒரு தமிழனா அப்படின்னு சொல்லினார் பாண்டியன், ஒரு IAS ஆபீசர், ஒரு துணை. தமிழனுடைய பண்பாடே என்னன்னா, இப்ப ஹட்கார்கி பக்கத்திலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்கார், PA-வா இருக்கார். அவர் ஒரு தமிழர் தானே. இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு, பாலங்கள் வந்திருக்கு. அவரும் மதுரைக்காரர் தான். ஆக மதுரைக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க. மதுரைக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரே, வேற யாரும் கையெழுத்து போட மாட்டாங்களா? அது சைன் இல்ல, ஷைனு. அவர் வந்து ஒடிசா விஷயத்தை பத்தி பேசுறாரு. ஏன்னா ஒடிசாவில் போய் மோடி அவர்கள் VK பாண்டியன் அவர்களை குறிப்பிட்டு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமா அப்படின்லாம் பேசியிருந்தார் இல்லையா? அதுக்காக தான் செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் சொந்த ஊருக்காரரு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்ல. யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வளராது. ஆமா, இப்ப அண்ணன் மோடிஜியை பத்தி பேசுனது எல்லாமே அவரோட சொந்த கருத்து தானே? அண்ணன் பேசினாலும் சரி, ட்வீட் போட்டாலும் சரி, எல்லாமே அவரோட சொந்த கருத்தா தான் இருக்கும். அப்புறம் டெலீட் பண்ணாராமா? இங்க டெலீட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்ன கட்டாயப்படுத்திலாம் யாரும் டெலீட் பண்ண சொல்ல. நான் எதர்ச்சியா EPS அவர்கள் கிட்ட போனேன். எங்க பொதுச்செயலாளர் கேட்டாரு இந்த மாதிரி, சரி சரி அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டாரு. பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. ஒரு டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தனே அப்படின்னு. சரி சரி அப்படின்ட்டாரு. வேற ஒண்ணுமே சொல்லல. அவர் எடுங்கலாம் சொல்லல. DMK-க்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க அதிமுக. ஆனா அவங்க ஏன் இந்த தேர்தலை போட்டியிடல அப்படிங்கிறாரு பெரிய கருப்பன் அவர்கள். அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டியிடல அப்படின்னா நல்ல உறவு வைத்திருந்தவர்கள் இப்பொழுது அந்த உறவை இப்பொழுது நீட்டிக்கின்ற வகையிலேதான் இன்றைக்கு அவர்கள் தேர்தல் களத்திலே அதிமுக போட்டியிடுவதிலிருந்து ஒருவேளை அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமா, அல்லது அந்த அச்சம் ஏற்படுகின்ற அளவிற்கு அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆமா, அதிமுக போட்டியிடலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க போல. என்னதான் இருந்தாலும் 40 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. மக்கள் கிட்ட வந்து எங்களோட திட்டங்கள் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு, மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க, இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்லயும் எங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவே சொல்றத பார்த்தா என்னதான் வந்து பலமுனை போட்டியில் இருந்தாலும் திமுகவுக்கு ஆப்போனண்டா வந்து அதிமுக மட்டும்தான் இவங்க பாக்குறாங்கன்னு தெரியுது. விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக போட்டியிடாம இருக்கிறதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வேற காரணம் சொல்றாரு. அதிமுகவுக்கு எங்கே இருந்தோ கட்டளை வந்திருக்கிறது, நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று. அவர்கள் மறைமுகமாக பாஜக பாமக வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுக்கு கட்டளை வர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் ஏதோ கட்டளை எல்லாம் வந்திருக்கு போலவே, பேச்சுல ஒரு மாற்றம் தெரியுது. தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து நாங்க யாரையும் சார்ந்தெல்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ ஒருவேளை அவருக்கு மேலிடத்துல இருந்து ஏதோ கட்டளை வந்திருக்கு போல. நாங்க தொடர்ந்து வெற்றி கூட்டணியா திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கு. அன்னைக்கு செயற்கோளை யாரும் கூட்டணியை பத்தி பேசல. எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும் தான் பேசணும். ஒவ்வொரு கட்சிக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு, மோட்டிவேட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. மோட்டிவேஷனும் கட்டமைப்பை வலிமைப்படுத்தின ஸ்பீச் தான் எல்லாருமே பேசினாங்களே கண்டி யாருமே வந்து கூட்டணி பத்தி ஒருத்தர் கூட பேசல. தோழர்களும் பேசல, வந்த தலைவர்களும் பேசல. அதுக்குதான் தவறா திருச்சி போட்டாங்கன்னு ஒரு மறுபறிக்கை கொடுத்திருந்தேன். அந்த பதில் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் இருக்கு விஷயமே. ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. இடைத்தேர்தல் நடந்தாலே அதுல வந்து முறைகேடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்றாங்க. அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப அதிமுக காலங்களில் நடந்த இடைத்தேர்தல்கள் எல்லாம் அவங்க இப்படிதான் செஞ்சாங்களா? இதே விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வரும்போது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு, முத்துச்செல்வன். அவர் எப்படி வெற்றி பெற்றாரு? விக்கிரவாண்டி தேர்தலை விடுங்க, ஈரோடு தேர்தலையே முறைகேடெல்லாம் நடந்துச்சுன்னா அதிமுக ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ அங்க போட்டி போட்ட EVK சிலங்கோவன் அவர்களே இருக்காங்க, நீங்க அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க ஈரோட்டில் நடந்த எலெக்ஷன் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஜனநாயகத்தை காப்பாற்றியது. ஆகவே நீங்கள் சொல்வது போல் ஜனநாயகத்தை குறைக்கவில்லை, ஒழுங்காக ஓட்டு கேட்டோம். இல்ல, அவங்க வெற்றி பெற வரைக்கும் வாயை திறக்கல. நாங்க வெற்றி பெற்றவுடன் ஜனநாயக படுகொலை அப்படின்னாங்க. அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துல பாஜக வளரவே முடியாது, வளரல அப்படிங்கிறாரு. இதுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் என்ன சொல்றாரு? தமிழகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழிசை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்தாங்க, கவர்னர் ஆயிட்டாங்க.
அதே மாதிரி எல் முருகன் அவர்களும் தமிழக பாஜகவுடைய தலைவரா இருந்தாரு, மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் மட்டும் இன்னும் எதுவுமே ஆகலையே. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க. மாநில தலைவர் அவர் சூப்பரா ரொம்ப நல்லா பதிவு, இந்த மாதிரி கொஸ்டினே கேட்காதீங்க. ஒரு சிறந்த தலைவர், மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கெல்லாமே நாங்க பதில் சொல்ல வேணும். சொல்லுங்க, அவர் தான் அருமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு கட்சியினுடைய இன்னொரு விஷயத்துல இன்னொரு கட்சி தலையிட முடியாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். விக்கிரவாண்டி தொகுதியில வர 20ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நாமினேஷன் செய்ய போறாங்க. மும்முனை போட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திமுக தன்னோட எலெக்ஷன் பணிகளை எல்லாம் சூப்பராகவே தொடங்கிட்டாங்க. ஆமா, விக்கிரவாண்டி தொகுதியில கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. அதுல MRK பன்னீர்செல்வம் அவர்களும் ஜெகத் ரட்சகன் அவர்களும் வந்து பேசியிருக்காங்க. வழக்கம் போல MRK பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த வேட்பாளரை ஜாலியா கலாச்சு, அவர் வந்து கில்லி மாதிரி அன்னியூர் சிவா காரியத்தை எண்ணி முடிக்கிறவன் கில்லியாக செயல்படக்கூடியவர். அவர் நல்ல எல்லோருக்கும் நல்ல எல்லா கட்சியும் அனைத்து கட்சிக்கு தலைவராக இருப்பார். வேண்டிய கட்சி வேண்டா கட்சி எல்லா கட்சியும் எல்லாம் அவர்கிட்ட வாடா போடா மாமா மச்சான். இந்த மாமா மச்சான் எப்படி ஓட்டு போடலாம்னு தெரியல, பார்ப்போம். உங்களுக்கு அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்து நாங்க அழக பார்த்தோமே, நீங்க எங்களையே எதிர்த்து போட்டிடலாமா? யாருக்கு அமைச்சர் பதவி? யாரு சொல்றா? ஜெகத் ரட்சகன் அவர்கள் 2004 தேர்தல் ஜெயிச்சாச்சு. சென்ட்ரல்ல மினிஸ்டர் யார போடுறதுன்றது பிரச்சனை. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில யார போடுறதுன்னு கேட்டாங்க. அப்ப தலைவர் கலைஞர்கிட்ட வந்து யார போடுறது தெரியல கண்டாரு. அப்ப தலைவர் டாக்டர் வந்து கேட்டாரு, அன்புமணியை போடலாமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப சொன்னாங்க, பக்கத்துல சொன்ன அன்புமணியை போட முடியாது, அன்புமணி MP ஆகல, அன்புமணியை போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே தலைவர் சொன்னாரு, யோயா அன்புமணி என் பிள்ளையா, அவனை நான் போடுறையா அப்படின்னு சொல்லி மந்திரி பதவி கொடுத்து திமுகயா, என்னுடைய தங்க தலைவர் கலைஞரையா உடனே மந்திரி ஆக்கிட்டாரு. மந்திரி ஆக்கிட்டு அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கி பார்த்தாரு. அந்த இயக்கத்தை எதிர்த்து நீங்க ஓட்டு கேட்கலாமாப்பா? திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் களத்துல போட்டின்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் ஸ்ட்ரெயிட் அட்டாக்கே பாமகவை பண்ணிருக்காரு ஜெகத் ரட்சகன் அவர்கள். இவ்வளவு அரசியல் அலப்பறையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம இடிதாங்கி என்ன நீங்க போயிட்டாரு. விக்கிரவாண்டி தொகுதியில கட்டுத்தொகை கட்டுவதற்காக கட்டம் கட்டி நிற்கிறார் இடிதாங்கி. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடித்து துவைத்து ஓய்ந்த மழையைப் போல் இடி அரசியலிலும் வானிலை மாற்றம் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே தேர்தல் மழையாக இருக்கின்றது. நனைவது என்று முடிவான பிறகு முழுமையாக நனைந்து விடுவது என்று முடிவெடுத்து விட்டான் இடி. உடை மாற்றும் நேரத்திற்குள் இடைத்தேர்தல் வரும் என்று நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் இடிக்கு இப்படி ஒரு சோதனை குடைபிடித்த கொடைமடைக்கு உருவத்தில் வருகின்றது. எந்த சோதனை வந்தாலும் அதை கடந்து உச்சத்தில் இடியின் கொடி பறக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு போராடும் போராளியாகவே மாறிக்கொண்டிருக்கிறான் இடி. மாறுதலுக்கு தேர்தல் தேவைதான். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் இடைத்தேர்தலில் நான் நிற்காமல் என் நிழலை நிற்க வைத்தால் கூட அதிக ஓட்டு வாங்கி ஜெயித்து விடுவான். அப்படி என்னை போல் கொடைமடைக்கு அவர் நிழலை நிற்க வைத்தால் தேர்தல் முடிவு வருவதற்குள் கொடைமடைக்கு காணாமல் போய் விடுவார். அரசியலில் பழந்தின்று விதை போட்டவன் இடி, ஆனால் பழத்துடன் விதையும் தின்று ஏப்பம் விடுகின்றார் கொடைமடை. இதுதான் இடிக்கும் கொடைமடைக்கும் உள்ள வித்தியாசம். விதை ஒரு நாள் மரமாகலாம், ஆனால் மரம் ஒரு நாள் அல்ல பல நாள் ஆனாலும் விதையாக மாற முடியுமா? இப்படி நிறமில்லாத அரசியலுக்கும் அர்த்தங்கள் 100 இருந்தாலும் அதற்கு சாயங்கள் பூசி அர்த்தங்கள் கற்பிக்கின்றார் கொடைமடைக்கு. என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் இங்கே வர முடியாது. ஏன்னா இது இடியோட கோட்டை. இந்த கோட்டையில் கொடைமடைக்கு கொடி பறக்க விடலாம் என்று நினைத்தால் அது முடியுமா? இதற்காக அவர் போடும் வேஷங்களும் பூசும் நிறங்களும் பேசும் பொய்களும் அடித்து துவைத்து வெளுக்கும் வரை காயப்போட்டு விடுவார். ஆக இந்த இடைத்தேர்தலில் கொடைமடைக்கு போன்றவர்கள் எனக்கு எதிராக நின்றாலும் வெற்றி எனக்கு தந்துவிட்டு தோல்வியை அவர்கள் பரிசாக என்னிடமிருந்து வாங்கி கொண்டு செல்வார்கள் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.